வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பைபிள் ஸ்டோரிஸ் இன் தமிழ் பிரசன்டட் பை நியூ லைஃப் ஏஜி சர்ச், நெல்லை. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி யோசேப்பின் கனவுகள் பார்ட் 3. இந்த தேர்ட் பார்ட்டில் நம்ம எகிப்தின் அரசனாகிய அதாவது பார்வோன் கண்ட கனவுகளுக்கு யோசேப்பு கொடுத்த விளக்கத்தையும் யோசேப்பு எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக மாறிய கதையையும் பார்க்கலாம். இதற்கு முந்தைய 2 பார்ட் வீடியோக்களோட லிங்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். இப்போ யோசேப்புக்கு 30 வயது. பானபாத்திரக்காரன் விடுதலையாகி மறுபடியும் அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. அந்த பானபாத்திரக்காரனும் யோசேப்பை மறந்து அவனுக்கு உதவாமல் போனான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எகிப்தின் அரசன் கனவு கண்டார். அதுவும் 2 கனவுகள். காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்தே அரசன் ரொம்ப கலக்கமாக இருந்தார். அந்த நாட்டில் உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் அறிஞர்களையும் அழைத்து தன்னுடைய கனவை விளக்கி சொல்லி அதற்குரிய அர்த்தத்தையும் சரியான விளக்கத்தையும் சொல்லுமாறும் கேட்டார். ஆனால் எகிப்தில் உள்ள ஒருவர் கூட அரசன் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை. அரசரும் மிகுந்த கவலையில் தன்னுடைய கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு வேறு யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சாரு. அப்பொழுது அந்த பானபாத்திரக்காரரின் தலைவன் அரசனிடம் வந்து, அரசரே, சிறைச்சாலையில் ஒரு எபிரேயன் இருக்கிறான். நானும் சுயம்பாயிகளின் தலைவனும் சிறையில் இருக்கும்போது நாங்கள் கண்ட கனவுகளுக்கு அவன் அர்த்தத்தை விளக்கினான். அவன் சொன்னபடியே எங்களுக்கு சம்பவித்தது என்றான். உடனே எகிப்தின் அரசன் யோசேப்பை சிறையிலிருந்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அதன்படி யோசேப்பை சிறையிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் முகச்சவரம் பண்ணி புது உடைகளை அணிந்து அரசரின் முன்னே வந்தான். அந்த அரசன் யோசேப்பை நோக்கி, நான் ஒரு கனவு கண்டேன். அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு கனவை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன் என்றான். அதற்கு யோசேப்பு, நான் அல்ல, தேவனே உமக்கு சாதகமான விளக்கத்தை தருவார் என்றான். உடனே அரசன் தான் கண்ட கனவை யோசேப்பிடம் விளக்கமாக கூறினான். என்னன்னா, அந்த அரசன் நைல் நதி கரையில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அந்த பசுக்கள் நல்ல நேர்த்தியாகவும் கொழுத்ததாகவும் இருந்தது. அவைகளுக்கு பின்னால் இன்னும் 7 பசுக்கள் ஏறி வந்தன. அவை மெலிந்தும் அவலட்சணமாகவும் இருந்தன. இவைகளைப் போல இவ்வளவு அவலட்சணமான பசுக்களை அந்த அரசன் இதுவரை பார்த்ததே இல்லையாம். மேலும் அந்த மெலிந்த அவலட்சணமான பசுக்கள் அந்த 7 கொழுத்த பசுக்களை விழுங்கிற்று. அவைகள் இந்த பசுக்களின் வயிற்றுக்குள் போன பின்னர் கூட அது போன சுவடே இல்லாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. அப்புறம் அந்த அரசன் தன்னுடைய 2வது கனவையும் சொன்னார். என்னன்னா, நல்ல செழுமையான 7 நெற்கதிர்கள் ஒரே தண்டிலிருந்து வளர்ந்திருந்தது. பின்னர் சாவியும் பதருமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கிவிட்டது. அரசன் இவ்வாறு தான் கண்ட கனவுகளை சொன்னதும் யோசேப்பு அரசனை நோக்கி, அரசே, நீங்கள் கண்ட 2 கனவுகளும் ஒரே விஷயம்தான். தேவன் வருங்காலத்தில் தாம் செய்ய போகிறதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷங்களாம். அந்த 7 கதிர்களும் அதுபோல 7 வருஷங்கள் தான், அதாவது செழிப்பான வருஷங்கள். அதுபோலவே அவலட்சணமுள்ள 7 பசுக்களும் 7 வருஷங்களை குறிக்குது. அந்த தீந்த பதறான 7 கதிர்களும் அதுபோலவே 7 வருஷங்களை குறிக்குது, அதாவது பஞ்சமுள்ள 7 வருஷங்கள். அதன் விளக்கம் என்னன்னா, எகிப்து நாடு முழுவதும் பரிபூரணமான விளைச்சல் உண்டாயிருக்கும் 7 வருஷங்கள் வரும். அதன் பின் பஞ்சமுள்ள 7 வருஷங்கள் வரும். அது மிக கொடியதாகவும் இருக்கும். இந்த பஞ்சத்தினால் நாட்டில் ஏற்கனவே இருந்த செழிப்பு எல்லாம் மறக்கப்பட்டு போகும். மேலும் யோசேப்பு அரசனை நோக்கி, இந்த காரியங்கள் தேவனால் நிச்சயிக்கப்பட்டதினாலும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு 2 முறை இந்த கனவுகள் வந்தது என்றான். இந்த கனவுகளின் அர்த்தத்தை யோசேப்பு சொன்னவுடன் அரசன் மிகவும் குழம்பி போய் இதை எப்படி சமாளிப்பதுன்னு யோசிக்க ஆரம்பித்தார். அதற்கு யோசேப்பு அரசனிடம், அரசே, நல்ல விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக வைங்க. மேலும் நிறைய விசாரணைக்காரரையும் ஏற்படுத்துங்க. இந்த செழிப்பான 7 வருஷங்களில்
எகிப்திலே விளையும் எல்லா தானியங்களிலும் 1/5 வாங்கும்படி செய்யுங்க. மேலும் இப்படி கலெக்ட் பண்ண எல்லா தானியங்களையும் குடவுனில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்படியே செஞ்சா அதற்கு பின்வருகிற பஞ்சகாலமான 7 வருஷமும் நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னார். இந்த வார்த்தையை கேட்ட அரசன் மற்றும் அரண்மனையிலிருந்த எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாகவும் நல்லதாகவும் தெரிஞ்சது. எகிப்தின் அரசன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை என்று சொல்லி யோசேப்பை எகிப்து நாடு முழுவதுக்கும் அதிகாரியாக அறிவித்தார். மேலும் அரசன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்புக்கு அணிவித்தான். மேலும் அரசருக்கு இணையான அதிகாரத்தையும் கௌரவத்தையும் கொடுத்தார். இது மட்டுமல்லாமல் அந்த அரசன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயான்னு பெயரை மாற்றி ஆஸ்நாத்துங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். இவ்வாறாக சிறைச்சாலையில் கைதியாக இருந்த யோசேப்பை தேவன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் more stories. Thank you.